ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னெல்லாம் பாருங்க. இன்னைக்கு நான் நான் ஹிந்தி படிக்கிறேன். அதுக்கு ஹிந்தி தான் எழுத போனேன். அங்கே வீடியோக்குள்ள போனேன். நான் ஆனால் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அதுலேருந்து இப்படி திரி போட்டுட்டு இப்படி ஒன்று போட்டு இப்படி இப்படி அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு போட்டுட்டு அப்புறம் இப்படி ஒரு திரி அப்புறம் இப்படி கொஞ்சம் இது பண்ணணும்னா கொஞ்சம் தான் வேணுச்சுன்னா இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கோபுரம் இதான் இதான் இப்போ நம்ம போடலாம். இது ஆல்ஃபபெட்டில் தான் இருக்கும். பவர்ஸ் தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோல் போட்டு இப்படி ஒன்று போட்டு இப்படி போட்டுட்டு சுழி போட்டணும். அப்போனா அப்புறம் அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் இப்படி போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டோம்னா அப்புறம் இப்படி ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அப்புறம் இப்படி போட்டா அப்புறம் இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு இப்படி வச்சு போட்டு இப்படி போட்டோன்னா அப்புறம் பவர்ஸ்லாம் இருக்கு. அதனால பவர்ஸ்ல இன்னொரு லைன் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்க, இப்படி ஒரு கோட் போட்டணும். கொஞ்சம் தள்ளி தான் போடணும். இங்கே ஒரு கோடு, அப்புறமா ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் ஒரு ப்ளஸ்ஸான லைன், அப்புறம் இப்படி ஒரு இது, அப்புறம் இப்போ இப்படி சி இல்லை இப்படி ஒளி போட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா இதை கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் வி. அப்புறம் இப்படி போட்டு அப்புறம் இப்படி ஒன்று போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு அப்புறம் இதே மாதிரி இப்படி போட்டுட்டு அப்புறம் இப்படி போட்டு இப்படி போட்டோன்னா போட்டுட்டு மேலே இப்படி சொல்லி போட்டோன்னா ஐ. ஃபஸ்ட்டு இந்த கோட் ஈஸியாகும். அப்புறம் என்னன்னா யா மாதிரி ஒத்தி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி ஒன்று போட்டோன்னா ஆனால் இப்படி போட்டோன்னா ஓ. இப்போ இப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி நெருக்க போட்டோன்னா நமக்கு இது சுழி ரெண்டு சுழி போடணும். இது அவுட். இப்போ
அம்மா அகம் அப்படின்னா என்னன்னா அது எப்படி எழுதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இங்க ஒரு இது போட்டுட்டு அப்புறம் இங்க வந்து தத்தோட டீ போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நல்லா நீச்சல் இருக்குமா பண்ணோன்னா மானோட புளி வச்சுக்கணும். அப்புறம் இதான் அப்போ இது எழுதி காட்டுறேன் பாருங்க. இதுதான் அப்புறம் இப்படி ஒரு போட்டு அழிச்சிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி போடணும். இங்கே போட்டுட்டு அப்புறம் இப்படி வச்சது அப்புறம் இங்கேருந்து அப்புறமா வந்து உள்ளி வைக்கணும். சரி, இதுதான் அக. இது பேர் தான் இது பேர் தான் அக.